அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜனிஸ்மஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெஜனிஸ்மஸ்ங்கிறது நம்மளோட வெஜனல் மசில்ஸ் ஒரு பெனிட்ரேஷன் டைமில், ஒரு இன்டர்கோர்ஸ் டைமில் இன்வாலண்ட்ரியா, அதாவது தன்னிச்சையா நம்மளோட கண்ட்ரோலே இல்லாமல் அது வந்து டைட் ஆகுறது, இறுகிறது. இதை தான் நம்ம வெஜனிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். இதனால ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இதனால நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ரெண்டாவது, நிறைய பேர் ஒரு பயத்தினால இதை வெளியில சொல்லாததுனால ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இஷ்யூஸும் நிறைய பேருக்கு வரும். ஸோ இப்போ இந்த வெஜனிஸ்மஸ் நம்ம ஒரு பெல்விக் மாடல் வச்சு நம்ம இப்போ பார்க்க போறோம். எப்படி என்னதான் நடக்குது, இந்த வெஜனிஸ்மஸ் அப்போ என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட பெல்விக் போன். ஸோ இந்த பெல்விக் போன்குள்ளார தான் நம்மளுக்கு யூட்ரஸ் இருக்கு. ஸோ இதுதான் வெஜைனா. ஸோ இந்த வெஜைனாவை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வெஜனிஸ்மஸ்ல என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வெஜைனல் கேனால். ஸோ இந்த வெஜைனல் கேனால் வந்து இந்த பெல்விஸ்குள்ளார இப்படி தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், இந்த ரெட் கலரா இருக்கு பாத்தீங்களா, இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் தான் அதை வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ல சூப்பர்ஃபிஷியல் லேயர் இருக்கு, டீப் லேயர் இருக்கு. ஸோ இந்த மசில் லேயர்ஸ் எல்லாமே என்ன நம்மளுக்கு வந்து இந்த வெஜைனாவை, யூட்ரஸை, இது எல்லாத்தையுமே அதோட இடத்துல வச்சிருக்கிறதுக்கான சப்போர்ட் மாதிரி இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் பண்ணும். நம்மளுக்கு ஒரு பெனிட்ரேஷன் டைம்ல இந்த வெஜைனல் கேனால் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாமே இந்த வெஜைனல் கேனால இப்படி இறுக்கி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டைட்டா பிடிக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசில்ஸ் எல்லாமே இந்த வெஜைனாவை ரொம்ப டைட்டா அப்படியே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, ஒரு பெயின், ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி, பால்பிட்டேஷன், படபடப்புன்னு சொல்லி அந்த மாதிரி போகும். ஸோ இது எல்லாமே இன்வாலண்ட்ரியா நடக்கிறது, அதாவது நம்மளோட கண்ட்ரோலே இல்லாம நடக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து டைட் பண்ணணும்னு நினைச்சு நான் டைட் பண்றதுங்கிறது வாலண்ட்ரியா நம்ம நினைச்சு பண்றது. பட் இது உங்களுக்கே தெரியாம இது டைட் ஆயிட்டே இருக்கும். ஸோ டைட் ஆகுறதுனால இந்த வெஜனிஸ்மஸ்ங்கும் போது நம்மளுக்கு பெனிட்ரேஷன் டைம்ல, ஒரு கைனகாலஜி எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு மென்ஸ்ட்ரல் கப்போ டாம்போன்ஸோ எதுவுமே நம்மளுக்கு வைக்கவே முடியாது, நம்மளுக்கு அலோவே பண்ணாது. ஸோ இந்த மசில்ஸ் வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் இல்லாம நம்மளுக்கு வந்து இடுப்பு எலும்பு, இந்த சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மசில்ஸுமே டைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெஜனிஸ்மஸ் இருக்கவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் ஒரு பயத்தில், ஷேமில், இதை வெளியில் யார்கிட்ட சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் தங்கக்குள்ளாரியே வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்ட்னர்ஸ் கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. பட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து என்ன, ஹஸ்பண்ட்ஸ் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஏன் இவங்க வேணும்னே பண்ணுறாங்களா, இவங்க ரொம்ப ஆக்ட் பண்ணுறாங்களா, இல்லை இவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்களுக்குமே வந்து இது என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. ஸோ ஒரு கப்புலா இந்த வெஜனிஸ்மஸ்ங்கிறது ஒரு கண்டிஷன், இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கியூரபிள், இது வந்து ட்ரீட்டபிள் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நம்மளுக்கு தெரியணும், அவேர்னஸ் தெரியணும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 to 6 monthsல இந்த பிரச்சனை இருக்குன்னா கட்டாயம் நீங்க வந்து எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோட இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா வெஜனிஸ்மஸ்ங்கிறது நாட் ஓன்லி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல மட்டும் ஒரு ஸ்ட்ரெயின் ஆகாது. இது வந்து அடுத்தது நீங்க ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு பேபி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே இது வந்து ஒரு தடையாதான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வெஜனிஸ்மஸ் இருக்கு, கல்யாணம் ஆன புதுசுல நீங்க இந்த மாதிரி ஒரு அப்நார்மலா நீங்க ஃபீல் பண்றீங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்கன்னா தயங்காம இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஹெல்ப் வேணும்னா கட்டாயம் அதுக்கான எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க. ஸோ உங்களுக்குமே வெஜனிஸ்மஸ் பத்தி தெரியணும், அதோட சிம்டம்ஸ் பத்தி தெரியணும், இது எப்படி நம்ம ட்ரீட் பண்றது, சர்ஜரியே இல்லாம பெயினே இல்லாம எப்படி நம்ம ட்ரீட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.